வணக்கம். என்னோட பேரு ஹரிகிருஷ்ணன். நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போதே, இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் அப்பப்போ அட்டெண்ட் பண்ணுவேன். பட் படிக்கல அப்பலாம். படிக்காம தான் அட்டெண்ட் பண்ணுவேன். 2022ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனேன். அப்போ நான் வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ அங்க இன்ஸ்டிடியூட்ல அங்க டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாலும், எக்ஸாம் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தாலுமே, நான் டேப்ப வந்து YouTubeல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ குரூப் 4ல ஈவினிங்ல கிளாஸஸ் YouTubeல டெய்லியுமே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும். இயர் கொஸ்டின்ஸ். அந்த டெஸ்ட் நான் டெய்லியுமே அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ பார்த்து தான் நானும் அடுத்து ஒருவேளை இந்த குரூப் 4ல மார்க் ஒருவேளை வரலனாக்கா அடுத்து டேப்ல தான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டெஸ்ட் பேட்சஸ் ஒவ்வொருமே அந்த பேரெல்லாம் வைக்கும்போதே அந்த நம்பிக்கை, அருவி இந்த மாதிரி சம்திங் நேம் இருக்கும்போதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதிலேயே ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது இருந்தே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் அதில் இருந்தது. அதனால தான் இந்த முறை குரூப் 4ல பட் 158 தான் எடுத்தேன். வரல. ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் மார்க் ரொம்பவே தேவை. ஒரு 10, 12 மார்க் சம்திங் தேவை. ஸோ அதனால தான் நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.